அன்பு மாணவர்களே, கடந்த காணொளியில் பாடம் 9னுடைய ஒரு மதிப்பெண் வினாக்களை பார்த்தோம். இந்த காணொளியில் 2 மதிப்பெண் வினாக்களை பற்றி பார்க்கவிருக்கிறோம். இதில் முதல் கேள்வி, இணையத்தில் பயன்படுத்தப்படும் ஏதேனும் 2 நெறிமுறைகளை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 நெறிமுறைகள், பொதுவாக இணையத்தில் பயன்படுத்தக்கூடிய நெறிமுறைகள் இன்டர்நெட் புரோட்டோக்கால் மற்றும் டிசிபி புரோட்டோக்கால் ஆகிய 2 இங்கே கொடுத்துருக்காங்க. TCP/IP டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோக்கால் மற்றும் இன்டர்நெட் புரோட்டோக்கால், இந்த 2 நெறிமுறைகளை நீங்கள் எடுத்து எழுதினால் போதுமானது. ஆக முதல் கேள்விக்கு விடை என்பது TCP டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோக்கால் மற்றும் IP இன்டர்நெட் புரோட்டோக்கால். இந்த 2 நெறிமுறைகளானது இணையத்தில் தகவலை ஒரு கணிப்பொறியிலிருந்து மற்றொரு கணிப்பொறிக்கு தகவலை பரிமாறிக்கொள்வதற்கு உரிய நெறிமுறைகளை கொண்டதாகும். அது மட்டுமல்லாமல் இது அந்த தகவலை பொட்டலங்களாக மாற்றி அனுப்புவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஒரு இணையத்திலிருந்து நாம் அனுப்புகின்ற ஒரு கணிப்பொறியிலிருந்து இன்னொரு கணிப்பொறிக்கு தகவலை அனுப்பப்படும் போது அது எந்த கணிப்பொறிக்கு எவ்வாறு தகவலை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதை நிர்ணயம் செய்கிறது இந்த 2 நெறிமுறைகளாகும். சரிங்களா? ஆக இணையத்தில் பயன்படுத்தப்படும் 2 நெறிமுறைகள் என்பது டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோக்கால் மற்றும் இன்டர்நெட் புரோட்டோக்கால். அடுத்த கேள்வி, வலையமைப்பு என்றால் என்ன? இது வலையமைப்பு என்பது இந்த பாடத்தினுடைய தொடக்கத்தில் இருக்கும். வலையமைப்பு என்பது ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட சாதனங்கள், அதாவது ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட சாதனங்களின் தொகுப்பு. என்னென்ன சாதனங்கள்னால், உதாரணமாக கணிப்பொறி, அச்சுப்பொறி போன்றவையெல்லாம் எலக்ட்ரானிக் அந்த சாதனங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ். ஸோ அந்த எலக்ட்ரானிக் டிவைசஸை நம்ம ஒன்றோடு ஒன்று இணைக்கும்பொழுது நெட்வொர்க் வருது. ஸோ வலையமைப்பு என்பது ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட சாதனங்களின் தொகுப்பாகும். அவை கணிப்பொறி, அச்சுப்பொறி போன்றவை. சரிங்களா? அடுத்தது, ஐகேனுடைய பணி யாது? ஐகேன் என்பது என்ன? ஐகேன் என்பது ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் தான் என்ன செய்யுது? இணையத்தை நிர்வாகம் செய்கிறது. இணையத்தை பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்த முடியாது. இணையத்தை யாராலையும் முழுவதுமாக கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் இணையத்தின் பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய தகவல்கள், அதாவது இணையத்தை பார்த்திங்க அப்படின்னா நிர்வாகம் செய்யலாம். எப்படி நிர்வாகம் செய்கிறது, என்ன நிர்வாகம் செய்கிறது, அதனுடைய பணி என்ன? அந்த ஐகேன் என்கிற நிறுவனம் தான் நிர்வாகம் செய்கிறது. இது என்ன பண்ணுது அப்படின்னா, இது ஒரு தன்னார்வ உறுப்பினர் அமைப்பு. ஐகேன் என்பது தன்னார்வ உறுப்பினர் அமைப்பு. இது இணையத்தில் உலகளாவிய தகவல்களை பரிமாறிக்கொள்வதில் பொறுப்பெடுத்துக்கொள்கிறது. இதுவே வாலண்டியர் ஆர்கனைசேஷன். இந்த அமைப்பு முகவரி பதிவை நிர்வகிக்கின்றது. முகவரி பதிவு ஒவ்வொரு வலைத்தளத்துக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கு இல்லையா, ஒரு முகவரி இருக்கு இல்லையா, அந்த முகவரியை நிர்வாகம் செய்கிறது. என்ன நிர்வாகம் செய்கிறதுனா, ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட பெயர் மீண்டும் பதிவு செய்யப்படாமல் இருக்க உதவுகிறது. இதுதான் இதனுடைய முக்கியமான பணி. ஐகேனுடைய முக்கியமான பணி என்பது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட பெயர் மீண்டும், அதாவது அந்த முகவரி என்பது மீண்டும் பதிவு செய்யப்படாமல் இருக்க இது பார்த்துக்கொள்கிறது. அதான் இதனுடைய முக்கியமான பணி. சரிங்களா? இது ஒரு தன்னார்வ அமைப்பு ஆகும். அடுத்த கேள்வி, தேடுபொறி என்றால் என்ன? சர்ச் இன்ஜின் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள். ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தேடுபொறி என்பது தகவலை, அதாவது தேவையான தகவலை உலகளாவிய வலையில் இருந்து தேடி தருவதற்கு வடிவமைக்கப்பட்டுள்ள மென்பொருள் ஆகும். இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு வலைத்தளத்தினுடைய அப்சல்யூட் அட்ரஸ் நம்மளுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க, முழு முகவரி நம்மளுக்கு தெரியல என்ன, தேடுபொறியில் அதனுடைய பெயரை நாம் பார்ஷியல் அட்ரஸ், பகுதி முகவரியை மட்டும் கொடுத்தாலே போதும். இந்த தேடுபொறியானது அவை தொடர்பான விவரங்களை கொண்டு நமக்கு தரும். நாம் தேடுகின்ற அந்த முகவரி
சரியாக எது பொருந்தி போகிறதோ அவற்றை நாம் அந்த லிங்க் வழியாக நாம் அவற்றை திறந்து கொள்ளலாம். ஆக தேடுபொறிகள் என்பது தேவையான தகவலை உலகளாவிய வலையிலிருந்து, அதாவது wwwன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதிலிருந்து தேடி தருவதற்கு வடிவமைப்புள்ள ஒரு மென்பொருள், ஒரு சாஃப்ட்வேர். இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாஹூ, லைகாஸ், ஆல்டா விஸ்டா, ஹாட்போட், கூகுள், ஆஸ்க்ஜீவ்ஸ், இது எல்லாமே நம்ம சொல்லலாம். அடுத்த கேள்வி, வலை உலாவி என்றால் என்ன? அதுக்கு அடுத்த இதுலேயே இருக்குது பாருங்கள். வலை உலாவியானது வலைதளத்தையோ வலைப்பக்கத்தையோ அணுக பயன்படுத்தப்படுகிறது. வலை உலாவி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வலை உலாவி அப்படின்போது வெப் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லுவாங்க. வெப் ப்ரௌசர் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், குரோம், ஃபயர்ஃபாக்ஸ், சஃபாரி, இதெல்லாம் வந்து புகழ்பெற்ற வலை உலாவிகள் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வலைதளத்தையோ வலைப்பக்கத்தையோ நாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, அணுகுவதற்கு பயன்படுத்தப்படுகிறோம். அடுத்தது யூஆர்எல்னுடைய கூறுகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூஆர்எல் என்பது யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் இருக்குது பாருங்கள். இதுதான் யூஆர்எல்னுடைய கூறுகள், எலமெண்ட்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. என்னென்னா முதல்ல யூஆர்எல் முகவரியில் ஒரு முழு முகவரி, அப்சல்யூட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முழு முகவரியில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா புரோட்டோக்கால் இருக்கணும், நெறிமுறை இருக்கணும். HTTP அப்படின்னு அந்த புரோட்டோக்கால் உதாரணத்துக்கு அந்த நெறிமுறையை குறிப்பிட வேண்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப்டொமைன், www என்பது சப்டொமைன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டொமைன் நேம், கூகுள் என்பது டொமைன் நேம். பின்பு டாப் லெவல் டொமைன் நேம், TLD என்று குறிப்பிடுவார்கள். .com என்பது டாப் லெவல் டொமைன் நேம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த URL முகவரி என்பது எவ்வாறு இருக்கும் அப்படின்னா ஒரு மரம், ட்ரீ போன்ற அமைப்பில் இருக்கும். இப்போ ட்ரீ என்பது நாம் சாதாரணமாக பார்க்கின்ற அந்த ட்ரீ கிடையாது. கம்ப்யூட்டரில் ட்ரீ என்பது பார்த்திங்கன்னா ரூட்டு தான் மேலே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது கீழே இருக்கிறது அதனுடைய சைல்டு, அது கீழே இருக்கிறது அதனுடைய சைல்டு, அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து டாப் லெவலில் இருக்கிறது இந்த .comன்றது, அதுதான் வந்து டாப் லெவலில் இருக்கும். அதனால தான் TLDன்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து கூகுள் என்பது டொமைன் நேம், அதுக்கப்புறம் www என்பது சப்டொமைன். ஆக இதுதான் வந்து யூஆர்எல்னுடைய கூறுகள். யூஆர்எல்னுடைய கூறுகள் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அட்ரஸ் நீங்கள் எழுதிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா HTTP என்பது புரோட்டோக்கால் நெறிமுறை, சப்டொமைன் www என்பது சப்டொமைன், கூகுள் என்பது டொமைன், .com என்பது டாப் லெவல் டொமைன். இந்த டாட் என்பதை நீங்கள் முன்னோட்டதாக சேர்த்துக்கொள்ளுங்கள். அடுத்த கேள்வி, வலைத்தளம் என்றால் என்ன? வலைதளம் என்பது நம்ம வந்து அதாவது வலைப்பக்கங்களுடைய தொகுப்பு தான் வந்து வலைதளம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வலைப்பக்கங்களுடைய தொகுப்பு தான் நம்ம என்ன சொல்கிறோம், வலைத்தளம் என்று குறிப்பிடுகிறோம். இந்த வலைத்தளமானது மாறுகின்ற நிலையிலும் இருக்கும், மாறிக்கொண்ட நிலையிலும் இருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் வலைத்தளம் என்பது வலைப்பக்கங்களினுடைய ஒரு தொகுப்பு. இப்போ ஒரு நிறுவனத்தினுடைய முகவரி, வலைத்தள முகவரி உதாரணத்துக்கு நீங்கள் கொடுக்கலாம். இப்போது www.amazon.in, www.tnpac.gov.tn, இந்த மாதிரி வந்து பல்வேறு முகவரிகள் இருக்கின்றன. அந்த முகவரிகளை நீங்கள் வலைத்தளம் என்று நாம் குறிப்பிடுகிறோம். அந்த வலைதளம் என்பது வலைப்பக்கங்களினுடைய ஒரு தொகுப்பு தான் வலைதளம். ஒவ்வொரு வலைதளத்திற்கும் ஒரு தனித்துவமான பெயர் இருக்கும், டொமைன் நேம் இருக்கும். சரிங்களா? அடுத்த கேள்வி, சிசி மற்றும் பிசிசி, இது இமெயிலுடைய எலமெண்ட்ஸ், கூறுகள். சிசி மற்றும் பிசிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கார்பன் காப்பி மற்றும் பிளைண்ட் கார்பன் காப்பி. இங்கே இருக்குது பாருங்கள். சிசி என்பது கார்பன் காப்பி. புலமானது நேரடி அணுகல் இல்லாத பெறுநர்களை, நேரடியாக நாம் வந்து அந்த பெறுநர்கள் வந்து பார்த்திங்கன்னா நேரடியான பெறுநர்கள் கிடையாது. அவர்களை பற்றி குறிப்பிடுவதற்கு நாம் சிசி பயன்படுத்துவோம். அது ஒரு விருப்ப தேர்வு, ஆப்ஷனல் தான். அதே போல் தான் பிசிசி என்பது பிளைண்ட் கார்பன் காப்பி. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெறுநர்கள் வந்து பட்டியலினுடைய ரகசியமாக வைக்கக்கூடியது. அதாவது இந்த புலத்தில் நம்ம குறிப்பிட்ட அந்த பெறுபவர் வந்து மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனால் சிசியில் குறிப்பிடுறவர்கள் மற்றவங்களுக்கு தெரியும், இது யார் யாருக்கெல்லாம் அனுப்பிப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் பிசிசியில் நம்ம குறிப்பிட்டிருந்தோம்னா அந்த பெறுநருடைய விவரங்கள் நம்மளுக்கு தெரியாது. இப்போ இமெயில் நம்ம அனுப்புகிறோம் இல்லையா, அது வந்து யாருக்கு அனுப்புகிறோம், அவங்க தான் பெறுநர். இப்போ அவ்வாறு அனுப்பும்போது ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்களையும் நாம் அனுப்புகிறோம். அவ்வாறு அனுப்பும்போது இந்த சிசியில் நாம் அனுப்பினோம் அப்படின்னா அவங்க வந்து ஆக்சஸ் இல்லாத
சப்ஸ்கிரைபர் பெறுநர்களாக இருப்பார்கள். அவர்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவர்களுக்கு தகவல்களை அனுப்பும்போது சிசியில் அனுப்புவோம். பிசிசி என்பது பெறுநர்களுக்கு நாம் அனுப்புகின்ற தகவல்களானது ஒரு பெறுநருக்கு அனுப்புவது மற்றொரு பெறுநருக்கு தெரியாது. அது பிசிசி, பிளைண்ட் கார்பன் காப்பி. சிசி மற்றும் பிசிசி. அடுத்தது நிலையான வலைப்பக்கம். இப்போ தான் பார்த்தோம் வலைப்பக்கம், வலைத்தளம் அல்லது வலைப்பக்கம், அதாவது வலைப்பக்கங்களுடைய தொகுப்பு வலைத்தளம். வலைப்பக்கம் என்பது வலைதளத்தில் உள்ள ஒரு பக்கம் தான் வந்து வலைப்பக்கம். இந்த வலைப்பக்கம் என்பது 2 வகையில் இருக்கும். ஒன்று நிலையான வலைப்பக்கம், இன்னொன்று வந்து மாறக்கூடிய வலைப்பக்கம். இப்போ நிலையான வலைப்பக்கம் என்பது அதில் உள்ள தகவலானது மாறிக்கொண்டே இருக்கும். அதாவது இப்போ பாருங்கள், வலைப்பக்கமானது நிலையானது மற்றும் மாறக்கூடியது. இதில் நாம் பார்வையிடும் போதெல்லாம் வலைத்தளமானது அதே நிலையிலே தொடர்ந்து இருப்பது நிலையான வலைப்பக்கங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பொது தேர்வு முடிவுகள், நுழைவுத் தேர்வு முடிவுகள் போன்றவற்றை வெளியிடும் வலைத்தளமானது பயனர் உள்ளிடும் பதிவெண்களுக்கேற்ப வலைப்பக்கம் மாறிக்கொண்டே இருக்கும். இது மாறக்கூடிய வலைப்பக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஆக நிலையான வலைப்பக்கம் என்பது நாம் எப்போதெல்லாம் அந்த வலைப்பக்கத்தை பார்க்குறோமோ அப்போதெல்லாம் அது நிலையானதாகவே இருக்கும். மாறக்கூடிய வலைப்பக்கங்கள் என்பது மாறிக்கொண்டே இருக்கும். பயனர் தருகின்ற தகவலுக்கேற்ப அவை மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வலைத்தளம் என்பது வலைப்பக்கம் என்பது மாறக்கூடிய வலைப்பக்கம். அடுத்து மின் அரசாண்மையினுடைய நன்மைகள், கவர்னன்ஸ் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள். மின் அரசாண்மை, இதனுடைய நன்மைகள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. மின் ஆளுமைன்னு கொடுத்துருக்காங்க, அது மின் அரசாண்மை என்று குறிப்பிட வேண்டும். கவர்னன்ஸ் இணையத்தின் மூலம் அரசாங்கம் வழங்கும் சேவைகளை பெறவும் அவை தொடர்பான தகவல்களை தெரிந்து கொள்ளவும் உதவும் பயன்பாடு தான் மின் ஆளுமை அல்லது மின் அரசாண்மை ஆகும். இதனால் வந்து இதனுடைய பயன்பாடுகள் பார்த்தீங்கன்னா ஊழலை குறைக்கிறது, அதிக வெளிப்படைத்தன்மை, அதிகரிக்கக்கூடிய வசதி, ஒட்டுமொத்த செலவினுடைய குறைப்பு, அரசாங்கத்தினுடைய விரிவாக்கம், அவங்களுடைய அந்த சேவையை வந்து அதிக அளவில் அவங்க வழங்கலாம். இதெல்லாம் இதனுடைய பயன்பாடுகள். ஆனால் இது எழுத தேவையில்லை. மின் அரசாண்மை என்றால் என்ன என்று எழுதினால் போதும். அதாவது இணையம் மூலம் அரசாங்கம் வழங்கும் சேவைகளை பெறுவதற்கும் அவை தொடர்பான தகவலை தெரிந்து கொள்வதற்கும் உதவும் ஒரு பயன்பாடு, ஒரு அப்ளிகேஷன் தான் மின் ஆளுமை எனப்படும், மின் அரசாண்மை என்று குறிப்பிடப்படும். கவர்னன்ஸ். அடுத்த இறுதியான கேள்வி, பிஷிங் என்றால் என்ன? பிஷிங் என்பது ஒரு வகையான, அது ஒரு ஏமாற்று வேலை, கணிப்பொறியை பயன்படுத்தி ஏமாற்றக்கூடிய ஒரு மோசடி முயற்சி தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிஷிங் தனியார் பற்றிய தகவல்களை பெற சைபர் குற்றவாளிகளுடைய மோசடி முயற்சி தான் வந்து பிஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இவை மின்னஞ்சல் போன்று வடிவமைக்கப்பட்டிருக்கும், மேலும் சட்டப்பூர்வமான இடத்திலிருந்து வந்தது போல் முகப்பில் தோற்றமளிக்கும். அதாவது வங்கியிலிருந்து ஒரு இமெயில் வந்த மாதிரி நமக்கு தெரியும். நம்ம வெப்சைட், நம்ம மெயிலில் போயிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வங்கியிலிருந்து பேங்க்லேருந்து மெசேஜ் வந்த மாதிரி இருக்கும். நம்ம அதை திறந்தாலே போதும், அது நம்மளுடைய தகவல்களை வந்து திருடிக்கொள்ளும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த இணைப்பையே வந்து நம்ம கிளிக் செய்யதை தவிர்க்கணும். ஏன்னா இது போன்ற இணைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா மின் இணைப்புகள், இமெயில் லிங்க் இருக்கு இல்லையா, இது நீங்கள் ஓப்பன் பண்ணாலே போதும், உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய தகவல்கள் வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எனவே ஃபிஷிங் என்பது என்னென்னா ஒரு மோசடி முயற்சி, அதாவது இணைய குற்றவாளிகளின் அல்லது சைபர் குற்றவாளிகளுடைய மோசடி முயற்சி. எதற்கான முயற்சி? தனியார் அல்லது தனிநபருடைய தகவல்களை பெறுவதற்கான ஒரு மோசடி முயற்சி. இதுதான் ஃபிஷிங். புரியுதா? ஆக இந்த பாடத்தினுடைய 2 மதிப்பெண் வினாக்களை எல்லாம் நம்ம வந்து வினாக்குரிய விடைகளை எல்லாம் இந்த காணொலியில் நம்ம பார்த்தோம். இதை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நான் சொன்னவாறு அந்த கேள்விக்குண்டான பதில்களை நீங்கள் குறித்து கொள்ளவும், 3 மதிப்பெண் வினாக்களையும் 5 மதிப்பெண் வினாக்களையும் அடுத்த வகுப்பிற்கு நான் அதுக்குடைய காணொலியிலே அனுப்புகிறேன். நன்றி.